வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். காலாண்டு தேர்வு முடிந்து இன்றைக்கு பள்ளிகள் திறப்பு. ஆனால் ஒரு மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன், எதனால் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழக பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து பள்ளிகளுக்கு ஒரு எச்சரிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு பருவமழை கூடுதலாக இருக்கும், புயல்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய தாக்கம் இன்றே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். கனமழையின் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகளுக்கு இன்றைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. பிற மாவட்டங்கள் எதற்காச்சும் கூடுதலாக விடுமுறை அறிவிக்கப்பட்டது அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிஸ்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். விடுமுறை அப்படின்னோடனே மாணவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிட வேண்டாம். மிக முக்கியமாக பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள், அதுவும் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் இந்த விடுமுறையை நீங்கள் சந்தோஷத்தோடு எதிர்கொள்ளக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு விடுமுறை அப்படிங்கிறது கூடுதல் பாடங்களை கவனிக்கிறதுக்கான நெருக்கடியை ஏற்படுத்தும். விடுமுறை நாட்கள்லேயும் வகுப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். பாடங்களை நடத்த முடியாமல், படிக்க முடியாமல் நீங்கள் திணறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படிங்கிறதுனால இந்த விடுமுறையை பயன்படுத்தி எந்தெந்த பாடங்கள் நீங்கள் படிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாடங்களெல்லாம் படிச்சுக்கங்க. அதே போல் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸுக்கெல்லாம் தயாராகிறதா இருந்ததுன்னா அதுக்கு தயாராகிக்கணும். வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாதிரி இருந்தாலும் தயாராகிக்கணும். ஸோ விடுமுறை மழையின் காரணமாக அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட கொண்டாடாமல் பயனுள்ளதாக மாற்றிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.